ஹாய் ஹலோ வணக்கம். நான் முகம் காட்டாத பேசுகிறேன். என் வாய்ஸ் மட்டும் கேளுங்க. நான் தப்பாக யாரும் பேசுனா எதனா மன்னிச்சிக்கங்க. ஓட்டு எலெக்ஷனுக்கு அவங்கவுங்க நிற்கிறாங்க. ஓட்டு போட்டு நம்ம அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாத்தையும் அவங்களா செய்ய போகிறாங்க. நம்ம சம்பாரிச்சா தான் நம்மளுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் நிற்கிறாங்களோ உங்கள் மனசாட்சிப்படியே ஓட்டு போட்டு வாங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்கள எதுக்கு தப்பு தப்பாக பேசிக்கின்னு எல்லாத்தையும் கேவலமாக பேசிக்கின்னு தேவையில்லையே. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஒயின் ஷாப் மூடலை. ஏன் அவங்க மூடணும்? அந்த கடை மாட்டுன்னு இருக்கட்டும். எல்லா கடை போல் அதுவும் ஒரு கடையாக இருக்கட்டும். 10 கடை வச்சுருக்காங்க. 10 கடையும் நம்ம போய் பொருள் வாங்குறோமா? எதனா ஒரு கடையில் வாங்குகிறோம். நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கி வீட்டுக்கு வந்துடுறோம். 10 கடையிலையும் போய் கடை வச்சிட்டாங்க 10 கடையிலையும் போய் நம்ம பூந்து பொருள் வாங்குறோமா? அதுமாதிரி ஒயின் ஷாப்பும் ஒரு கடையாக இருக்கட்டும். நம்ம திருத்திக்கணும். அதை விட்டுட்டு ஒயின் ஷாப் மூடுங்க. குடிக்கிறவன் தான் முதல்ல நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு திட்டமாக வீட்டுக்கு வரணும். குடிக்காத கூட நிற்கலாம். 10 நாளைக்கு போகாத இருந்து பாரு அந்த கடைக்கு. யாருமே அந்த கடையை மூடுறாங்களா இல்லை அப்படியே வச்சுன்னு இருக்காங்களா பாருங்கள். நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை போய் ஒயின் ஷாப் மூடலை. அவங்க பணத்தை கையில் கொடுத்து போய் குடிங்கன்னு சொல்கிறாங்களா? அது ஒரு விஷம். ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். விஷத்தை கையில் கொடுத்தா நீ குடிச்சிருவியா? விஷத்தை வச்சுன்னு ஒரு கடையில் விற்கிறாங்க. நீ போய் எல்லோரும் வாங்கி குடிச்சிருவீங்களா? விஷம் சொல்லிட்டு வீட்டுக்கு வர மாட்டீங்க. அதை மாதிரி தான் ஒரு ஆல்கஹால். அது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். குடித்தா நம்ம தான் சாவ போகிறோம். அவங்களா சாவ போகிறாங்க? கடை வச்சுக்கிறவங்களா சாவ போகிறாங்க? நம்ம உடம்ப நம்ம காப்பாற்றி நம்ம தான் அந்த கடை பக்கம் போகாத இருக்கணும். போகாத நின்று பாருங்கள். 10 நாளைக்கு அந்த கடையை சும்மா வச்சுக்கின்னு ஓட்டுவானா? மூடிட்டு போயின்னே இருப்பான். நம்ம மேலே தப்பை வச்சு நீ ஏன் அரசாங்கத்து மேலே குறை சொல்லணும்? இதை கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கங்க, தப்பாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. அவ்வளோதான்.